நண்பர்களே வணக்கம். எஸ்எம்சி ஐடிசி கான்செப்டில் இந்தியன் மார்க்கெட்டில் நிஃப்டி 50ல் நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எந்த மாதிரி கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா டேவோட பிரேக்கர் பிளாக்கில் மார்க்கெட் வந்து டேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பிஓஎஸ் சேஞ்ச் ஆஃப் கரெக்ட் ரெண்டுமே கொடுத்ததுனால அடுத்த நாள் பார்த்திங்கன்னா டேயில் மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. இங்கே ஒரு ஃபேர்வேலி கேப் கொடுத்துட்டு போனதுனால இந்த ஃபேர்வேலி கேப் ஓப்பனிங் லிக்விடிட்டியை ஓப்பனிங்கோட லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு மார்க்கெட்டு இங்கேருந்து புஷ்அப் ஆகிட்டு நேராக டேவோடைய முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பை சைடு லிக்விடிட்டி இருக்கக்கூடிய பை சைடு லிக்விடிட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல கூடிய ஃபேர்வேலி கேப்பை டேக் பண்ணிவிட்டு நம்மளுடைய டார்கெட் வந்து இங்கே ரீச் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம ஒரு செல் செட்டப் வந்து எதிர்பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா முதல் நாள் இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி டார்கெட் இங்கே ரீச் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இந்த எப்பயுமே எக்ஸ்டர்னல் பை சைடு லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் அடுத்து வந்து இன்டர்னல் செல் சைடு லிக்விடிட்டிக்கு மார்க்கெட் வரும்ன்றது தான் கான்செப்ட். அந்த அடிப்படையில் இந்த எக்ஸ்டர்னல் பை சைடு லிக்விடிட்டியை மார்க்கெட்டை எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு எம்எஸ்எஸ் ப்ளஸ் சேஞ்ச் ஆஃப் கரெக்ட் ரெண்டுமே கொடுத்துருக்கு. இதுவரை நமக்கு மார்க்கெட்டில் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இது கீழே மார்க்கெட் டே ஓப்பனிங் எடுத்துகிட்டு போன பின்னாடி இந்த அக்ரெசிவ் மூமெண்ட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபேர்வேலி கேப் நிறையா இருக்கும். இதில் ப்ரீமியத்தில் வந்து நம்ம எப்போயுமே செல் பண்ணுவோம், டிஸ்கவுண்ட்டில் வந்து பை பண்ணுவோம். இப்போ நம்ம பிளான் பண்ண வேண்டியது ப்ரீமியமில் மார்க்கெட் இருக்குது, அதனால் நம்ம இங்கே செல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த பை சைடில் இருக்கக்கூடிய கலெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே மார்க்கெட் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஓஎஸ் ப்ளஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. இங்கேருந்து ஃபேர்வேலி கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால இந்த ஆர்டர் பிளாக் டேவோடைய ஆர்டர் பிளாக் நமக்கு வேலிடு. அப்போ இதை வந்து நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். இங்கே சேஞ்ச் ஆஃப் கேட் கொடுத்ததுனால இந்த இடத்துல எம்எஸ்எஸ் கொடுத்து ஃபேர்வேலி கேப்பில் இந்த ஆர்டர் பிளாக்கில் வந்து மார்க்கெட் டேக் பண்ணி ரெடியாக நிற்கிது. அங்கேருந்து நம்ம டார்கெட் எப்படி ரீச் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். பாருங்கள் நண்பர்களே, டே ஓப்பனிங் ஆன உடனேவும் நம்மளுடைய டார்கெட்டு அச்சீவ் ஆயிடுச்சு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஏற்கனவே சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் பிஹேவியேஷன் நடந்துட்டு இந்த ஃபேர்வேலி கலர் டேக் பண்ணி ரெடியாக இருந்ததுனால இந்த ஆர்டர் பிளாக் வேல்யூடு டே ஓப்பன் ஆன உடனே நமக்கு அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல அதே மாதிரி நம்ம பார்க்குறப்ப ஹையர் டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டி எடுத்த மார்க்கெட்டு நமக்கு இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குது. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து மூவ் ஆகுது இல்லைங்களா, மூவ் ஆகிட்டு இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிவிட்டு இங்கே இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் பிஓஎஸும் அட் அ டைமில் கொடுக்குது. இந்த இடத்துல ஃப்ளிப் ஆர்டர் பிளாக் வந்து நம்ம எப்போயுமே கன்சிடர் பண்ணுவோம். இந்த ஃப்ளிப்பு ஆர்டர் பிளாக்கை கொடுத்துட்டு திரும்ப ரிட்டன் அதே எடுத்துக்கு வரும் பாருங்கள் மார்க்கெட். இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு இல்லைங்களா, அது காரணமான ஆர்டர் பிளாக் பாருங்கள். இந்த இடத்துல டே ஓப்பனிங் ஆர்டர் பிளாக்கை எடுத்துகிட்டு இங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு. அப்போ லிக்விடிட்டி எந்த அளவுக்கு நமக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது, அவ்வளோதான் நமக்கு டார்கெட்டு. ரெண்டு சைடுமே ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி அழுவாக கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேவோடைய பை சைடு லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண மார்க்கெட்டு அங்கேருந்து செல் ஆகி இங்கே வந்து பிஓஎஸ் ப்ளஸ் சேஞ்ச் ஆஃப் கேட்டு கொடுத்ததுனால இங்கே ஒரு ஃபேர்வேலி கேப்பும் இருக்குது. அந்த ஃபேர்வேலி கேப்பை டேக் பண்ணினதுனால மேலே எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிருச்சு. அடுத்து நமக்கு இன்டர்னல் லிக்விடிட்டியை மார்க்கெட் டார்கெட் பண்ணும். அதே மாதிரி காலையில் ஓப்பன் பண்ண உடனேயும் அந்த இன்டர்னல் லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் இங்கே இருக்கக்கூடிய இன்டர்னல் லிக்விடிட்டியை மார்க்கெட்டு எடுத்துருச்சு. அதுக்கு பின்னாடி இன்டர்னல் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இந்த டே பிரேக்கர் பிளாக்கில் ஆல்ரெடி இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணதுனால இப்போ இன்றைக்கி காலையில் டேக் பண்ண டே ஓப்பனிங்கோட லிக்விடிட்டியை மார்க்கெட்டு டார்கெட் பண்ணணும். இதுதான் சிஸ்டமாக. எந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு இந்த ஃபேர்வேலி கேப்பில் அதே இடத்த வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பி மார்க்கெட் எங்கே போயிருக்குன்னா இந்த ஃபேர்வேலி கேப் டே ஓப்பனிங் டார்கெட் பண்ணியிருக்கு. அதனால் லிக்விடிட்டி எந்த அளவுக்கு நமக்கு பெரிய ப்ளஸ் அப்படின்றத மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றதுக்கு பெரிய உதவிகரமாக இருக்கும். இந்த சிஸ்டத்தை எஸ்எம்சி ஐடிசி கான்செப்டில் இது மாதிரியான தொடர்ந்து சிறப்பான ஒரு என்ட்ரியை நம்ம பார்ப்போம். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.